பாமக தலைவர் அன்புமணி விளக்கம் அளிக்க கோரி ராமதாஸ் தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைக்கிறார். சிவச்சந்திரன், இப்போ இந்த நோட்டீஸ்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் உச்சக்கட்ட மோதல் ஏற்பட்டு இருவரும் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில்தான் கடந்த 9ஆம் தேதி சென்னையில அன்புமணி தரப்பு பொதுக்குழு நடத்தினர். இந்நிலையில் இதைத் தொடர்ந்துதான் நேற்று விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் அருகே உள்ள அந்த பட்டானூர்ல சங்கமித்ரா கன்வென்ஷன்ல தான் நேற்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில பாமக பொதுக்குழானது நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா 36 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த பாமகனுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு 8 பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி ராமதாஸ் மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைத்து அது தீர்மானமாக அந்த பொதுக்குழு வாசிக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, அதாவது கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற அதே அந்த அரங்கில் நடைபெற்ற பாமக அந்த சிறப்பு கூட்டத்தில் மைக்கை அன்புமணி ராமதாஸ் வீசியது மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்டு கறி வைத்தது மற்றும் அதாவது அதாவது 40 முறை ராமதாஸுடன் நான் இது தொடர்பாக பேசியுள்ளதாக பொய்யாக கூறியதாகவும், இது போன்று மேலும் அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதி பெறாமல் ஒருங்கிணைத்து நடைபயணம் மேற்கொண்டது உள்ளிட்ட 16 குற்றச்சாட்டுகளை அந்த பொதுக்குழு தீர்மானமாக வாசிக்கப்பட்டது. இதுதான் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான பதிலை பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர் பேசும்போது தெரிவிப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் இது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் எதுவுமே பேசாத நிலையில்தான் தற்போது அவருக்கு அதாவது அன்புமணி ராமதாஸ் இந்த 16 குற்றச்சாட்டுகளை டைப் செய்து தற்போது அவருக்கு மின்னஞ்சல் மூலமாக விளக்கம் கேட்டு தற்போது பாமக தரப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.